ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு எனக்கு 6 வயசு பிறந்த நாள். அப்போது எங்கள் அக்கா ஒரு எல்சா ஆனா 2 பொம்மை வாங்கி தந்துச்சு. அந்த ஃப்ரோசன் படத்தில் வராது அது பொம்மைங்க நான் வச்சுருந்தேன். எங்கள் அக்கா என்ன சொல்லிச்சுன்னா, எல்சா பொம்மை நான் வச்சுக்கிறேன், ஆனா பொம்மை நீ வச்சுக்கோன்னு சொல்லிடுச்சு. சரி நான் வச்சுக்கிட்டேன். என் கசின்ஸ் 2 பொம்மையும் ட்ரெஸ்ஸை கழட்டி எங்கேயோ போட்டாங்க. அதனால் எங்கள் அக்கா இதெல்லாம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயோ போட்டுருச்சு. என்னன்னு தெரியல, எங்கே போட்டுருச்சுன்னு தெரியல. அதனால் நான் ஆனா பொம்மை நானே வச்சுருக்கேன். அந்த டேப்பு போட்டு வச்சுருக்கேன். நான் ஆனா ரெட்டச்சடை பின்னி இருக்கும். எப்படி பின்னி இருக்குன்னா அதை நான் அழகாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நம்ம அதை கட்டலாமா? சரியா? இதுதான் அதுக்கு நான் ரூம் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் அழகெல்லாம் சொல்லிடுங்க. சரி, இதுதான் எப்படி இருந்தேன். ஆனால் எப்படி ஆக்கிட்டேன் பார்த்தீங்களா? சரி, நான் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இது பேர் நான் குஷின்னு வச்சுருக்கேன். இந்த ஆனா பேர். இது ரொம்ப லைட்டாக சின்னமாக தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. இது கட்டில். எங்கள் அம்மா தையல் கிளாஸ் போகிறாங்க. அந்த துணியிலேருந்து பிச்சு எடுத்திருக்கேன். அதை கார்போர்டில் ஒட்டி எடுத்தேன். இது போர்வை கார்போர்டு. இது ஒரிஜினல் பில்லோ தான் நினைக்கிறேன். டம்மி பாகா. இது மேட். அதாவது இவை எந்திரிச்சு இது வெல்கம் மேட்டில் தான் மிதிப்பேன். ஸோ இப்படி தான். எதுக்கு அந்த சைடே பார்த்துக்கா, இந்த சைடு பார்க்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் இது ப்ரெஷ்ஷு, இது சிங்க்கு. இது பக்கம் சிங்க்கு மாதிரியா இருக்குது. இது விடிபல். இது அப்படின்னு பண்ணிவிட்டு நான் தான் எழுப்புவேன். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அனுப்பிச்சி விட்றேன். பாய். எங்கிறது நான் வெல்கம் குஷிஸ் ரூம்னு எழுதியிருக்கேன். அது இப்போ நல்லாவே தெரியுது. சரி, பாய் சொல்லு. ஐயோ, உண்மையா பாய் சொல்லுது. பாய் பாருங்க, என் கையெல்லாம் நடக்குது. ஓகே, கீழே கையை எடுக்கு.